மீனாவோட வண்டியை தூக்குனது சிந்தாமணி தாங்கிற விஷயம் நம்மளுடைய முத்துக்கு தெரிஞ்சிடுச்சு இல்லையா. அதுக்கப்புறமா சிந்தாமணி சொன்னபடி அந்த மெக்கானிக் ஷெட் ஆளுங்க கிட்ட போய் விசாரிக்கும் போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லைண்ணே இதுக்கப்புறம் வண்டி கிடைக்காது, நாங்களா போய் வாங்கணும்னு நினச்சாலும் முடியாது, அது பீகாருக்கு அப்பவே அனுப்பிட்டோம் அப்படின்றனால முத்து ஒரு ஐடியா தோணி அவங்க கிட்ட காசு கேட்டிருப்பாரு. நீங்க 30,000 ரூபாய் கொடுத்துருங்க, அந்த வண்டியோட ரேட்டு மொத்தம் 70,000 ரூபாய், அப்போ மீதி 40,000 ரூபாய் சிந்தாமணி எடுத்துட்டு வர சொல்லியிருப்பாங்க இல்லையா. உடனே சிந்தாமணியும் நாம எதுக்கு காசு கொடுக்கணும், சொன்னது ரோகிணி பொண்ணு தானேன்னு சொல்லிட்டு ரோகிணி கிட்ட காசு கேட்டிருப்பாங்க நம்ம சிந்தாமணி. உடனே நம்ம ரோகிணி என்ன பண்ணுவாங்கன்னா, என்னது 40,000 ரூபாவா, என்ன சொல்றீங்க, என்னெல்லாம் கொடுக்க முடியாது சொல்லுவாங்க. உடனே சிந்தாமணி மிரட்டுவாங்க, நீ கொடுக்கலனா நீ தான் வண்டியை தூக்க சொல்லன்னு சொல்லிட்டு நானும் போலீஸ் கிட்ட சொல்லிடுவாமா அப்படின்ற மாதிரி சிந்தாமணி மிரட்டினால நம்ம ரோகிணி ஒரு வழியா 40,000 ரூபாய் ரெடி பண்ணி சிந்தாமணி கிட்ட கொடுத்துருவாங்க. நம்ம சிந்தாமணியும் அதை எடுத்துக்கிட்டு மெக்கானிக் போறாங்க. அங்க போறதுக்கு முன்னாடி என்ன நடக்குது பாத்தீங்கன்னா, நம்மளுடைய முத்து அவங்க ஆளுங்க கிட்ட விசாரிக்கிறாரு. டேய், நீங்க இந்த மாதிரி எத்தனை வண்டியை தூக்கிட்டு இருக்கீங்க, இதே தொழில் தானே உங்களுக்கு, உங்க அக்கா எத்தனை வண்டி தூக்க சொல்லியிருக்காங்க இது வரைக்கும் அப்படின்னு கேட்கும் போது உடனே அந்த ஆளுங்க சொல்றாங்க, அண்ணே அக்கா தொழில் போட்டினா எடுத்துட்டு இந்த மாதிரி அனுப்பலாம் சொல்ல மாட்டாங்கண்ணே, ஏன்னா மிரட்டுவாங்க, அவங்களுக்கு ஒரு காரியம் ஆகணும்னா யார்கிட்டயாவது வண்டி எடுத்து வச்சு மிரட்டிட்டு அந்த காரியம் ஆனதுக்கப்புறம் அந்த வண்டியை கொடுக்க சொல்லிடுவாங்க. ஆனால் இந்த வாட்டி அந்த மாதிரிலாம் எதுவுமே சொல்லலைண்ணே, அப்போ எனக்கு தெரிஞ்சு அக்காவுடைய தொழில் போட்டிக்காக பண்ண மாதிரி தெரியல, இது வேற யாரோ சொல்லியிருப்பாங்கண்ணே, வேற சொல்லி செஞ்சாங்கன்னா இந்த மாதிரி நிறைய டைம் பண்ணியிருக்காங்கண்ணே, இந்த மாதிரி யாராவது சொல்லுவாங்க, அவங்களுக்கு நிறைய காசு கொடுப்பாங்க, அதில் எங்களுக்கு கொஞ்சம் கமிஷனை கொடுத்துட்டு வண்டியை தூக்க சொல்லுவாங்க, மோஸ்ட்டாக வண்டி தூக்குற கேஸ் எல்லாம் அக்காவுக்கு யாராவது சொன்னாதானே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அப்படிங்கிற மாதிரி சிந்தாமணி ஆளுங்க சொல்லிடுறாங்க மெக்கானிக் ஷெட்டில். உடனே முத்துக்கு ஒரு சந்தேகம் வருது. ஓ, மீனா தொழிலில் போட்டி வாங்கணும்னா டேரெக்டாக மீனாக்கு எந்த ஆர்டரும் கிடைக்க விடாமல் தான் பண்ண முடியும், அப்போ வண்டியை தூக்கணும்னா எனக்கு தெரிஞ்சு அப்போ சிந்தாமணி கிட்ட வேற யாரோ தான் சொல்லியிருக்காங்க போல இவங்க சொல்கிற மாதிரி அப்படி சொல்லிட்டு முத்து யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் சிந்தாமணி வந்துடுறாங்க. சிந்தாமணி வந்தோன்னும் உடனே முத்து எங்க காசு இங்க எடுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உடனே சிந்தாமணியும் 40,000 ரூபாய் தான், இதுக்கப்புறம் என்னால் ஒரு பைசாவும் கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, என்னது இதுக்கப்புறம் காசே கொடுக்க முடியாதா, ஆமாம் உங்களுக்கு காரியமே ஆகாமல் ஏற்கனவே இந்த மெக்கானிக் ஷெட் பசங்க கிட்ட 20,000 ரூபாய் கொடுத்துருக்கீங்க வண்டியை தூக்க சொல்லி, இப்போ நான் காசு கேட்டோன்னா 40,000 எடுத்து கொடுத்துருக்கீங்க, சரி எதுக்கு இதெல்லாம் பண்ணுறீங்க, நீங்கள் பண்ணலனா இவ்வளோ காசு நீங்கள் கொடுப்பீங்களா, கொடுக்க மாட்டீங்களே, அப்போ நீங்கள் பண்ணீங்கன்றது ஒரு உண்மை, ஆனால் இன்னொரு விஷயம், இது யாரு சொல்லி நீங்க பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி முத்து கேட்குறாரு. உடனே சிந்தாமணி சொல்றாங்க, யார் சொல்லிலாம் நான் பண்ணல, உனக்கு என்ன இதெல்லாம், உனக்கு எதுக்கு தேவையில்லாத பேச்சு, நீ கேட்டது 40,000 ரூபாய், இந்தா 40,000 ரூபாய் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. உடனே நம்ம முத்து, சிந்தாமணி மேடம் அவ்வளோ ஈஸியாலாம் நீங்கள் போயிட முடியாது, இங்கே பாருங்க, இப்போ நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லனா ஸ்ட்ரெயிட்டாக போலீஸ் ஸ்டேஷனில் தான் உன்னை கூட்டு போவோம் உங்களை அப்படிங்கிற மாதிரி முத்து சொல்லி மிரட்டுறாரு. உடனே சிந்தாமணி, என்ன நீ போலீஸ் கிளீஸ்லாம் மிரட்டின்னு இருக்க, அதான் நீ கேட்ட காசை நாங்கள் கொடுத்துட்டோம்ல அப்படிங்கிற மாதிரி சிந்தாமணி சொல்கிறாங்க. உடனே சிந்தாமணி ஆளுங்க அந்த மெக்கானிக் ஷெட் ஆளுங்கன்னு சொல்கிறாங்க, அக்கா எங்ககிட்டயும் 30,000 ரூபாய் கொடுக்க சொல்லிட்டாருக்கா, நாங்களும் கொடுக்குறோன்னு சொல்லிட்டோம், நீங்கள் ஒரு 40,000 மொத்தம் 70,000 அவருக்கு வந்துடுச்சுக்கா, அப்பயும் போலீஸ் கிட்ட போகிறேன்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்காருக்கா அப்படின்ற மாதிரி அந்த மெக்கானிக் ஷெட் ஆளுங்க சொல்கிறாங்க. உடனே சிந்தாமணி, என்னது உங்ககிட்டயும் 30,000 ரூபாய் வாங்கியிருக்கானா, என்ன நினச்சிட்டு இருக்க, மொத்தம் 70,000 ரூபாய் வந்துடுச்சுல, இதுக்கப்புறம் ஒரு பைசா கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சிந்தாமணி சொல்கிறாங்க. உடனே நம்மளுடைய முத்து சொல்கிறாரு, அந்த வண்டி நாங்கள் வாங்கும் போது வேணால் 70,000 ரூபாய் இருக்கலாம், ஆனால் இப்போ நான் ஒரு புது வண்டியை வாங்கணும்னா எப்படியோ 1.25 லட்சமாவது ஆகும், மினிமம் 1 லட்சமாவது ஆகும், எனக்கு இன்னும் 1 லட்சம் வரலையே, 70,000 தானே வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி முத்து சொல்கிறாரு. உடனே சிந்தாமணி, அதுக்காக மீதி பணத்தை நாங்களா போட முடியும், அதெல்லாம் எங்களால் கொடுக்க முடியாது, இவ்வளோதான் என்கிட்ட இருந்தது, நான் இப்படி காசு கொடுக்குற ஆளும் கிடையாது, என்ன நீ தப்பாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், ஏதோ வண்டியை காணுங்கிற ஒரே விஷயத்துக்காக, திரும்பி வண்டி மீட்டெடுக்க முடியாதுங்கிற ஒரே விஷயத்துக்காக தான் நான் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சிந்தாமணி சொல்கிறாங்க. உடனே முத்து, இங்கே பாருங்கள் சிந்தாமணி மேடம், இன்னும் நான் கேட்ட கேள்விக்கு உங்ககிட்ட பதிலே வரலையே, இந்த வண்டி தூக்குற விஷயம் யார் சொல்லி நீங்கள் பண்ணீங்க, எங்கள் அத்தைய கடை காலி பண்ண சொன்னதும் நீங்கள் தானே எனக்கு நல்லாவே தெரிஞ்சிடுச்சு, அந்த விஷயத்தையும் யார் சொல்லி நீங்கள் பண்ணீங்க, உங்களுக்கு மீனா கூட தொழில் போட்டினா நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க இவ்வளோ நாளா, எங்கெல்லாம் மீனா டெக்கரேஷன் ஆர்டர் பிடிக்கிறாளோ அங்கெல்லாம் நீங்கள் மீனாவுக்கு முன்னாடி போயிட்டு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணி அந்த டெக்கரேஷன் ஆர்டரை கேன்சல் பண்ணுறது தான் உங்கள் வேலை, அப்படி இருந்த நீங்கள் இப்போ அத்தையோட கடையை காலி பண்ணுறதுக்கும் மீனாவோட வண்டியை தூக்குறதுக்கும் இவ்வளோ நாள் இல்லாமல் உங்களுக்கு திடீர்னு தோணுதுன்னா இப்போ உங்களுக்குள்ளே எந்த டெக்கரேஷன் இதுவுமே வரவே இல்லையே, ஏதாவது அதை கேன்சல் பண்ணுறதுக்காக கூட நீங்கள் இப்படி பண்ணிங்கனாலும் சரி, இப்போ எந்த டெக்கரேஷன் ஆர்டரும் மீனா பிடிக்கல, நீங்கள் போகவே இல்லை, அவள் பண்ணுறது அந்த ஃப்ரூட் பொக்கே தான் பண்ணிகிட்ருக்கா, அதை கெடுக்கணுன்றதுக்காக தான் நீங்கள் வண்டியை தூக்குனீங்களா, இல்லை எதுக்காக தூக்குனீங்க, எங்களுக்கு விஷயம் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி முத்து கேட்குறாரு. உடனே சிந்தாமணி சொல்கிறாங்க, இங்கே பாரு
எனக்கு தொழிலில் போட்டினா இந்த மாதிரி பண்ணுற வேலைலாம் நான் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை தான் கேட்குறேன் சிந்தாமணி மேடம் அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறாரு. மேலும் என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்கு யார் பண்ணி நீங்கள் இதை பண்ணீங்க, இந்த உண்மை நீங்கள் சொல்லனா இப்போவே நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே சிந்தாமணி யோசிக்கிறாங்க, என்ன இது காசும் கொடுத்துட்டோம், இப்போவும் போலீஸ் ஸ்டேஷன் போகிறேன்னு சொல்கிறான். போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனால் நம்மள தானே புதுசாக வண்டி வாங்கி கொடுக்க சொல்லுவாங்க. ஏற்கனவே இப்போ அந்த பொண்ணுக்கிட்ட 40,000 ரூபாய் நான் வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் மேலும் நான் காசு கேட்டால் அந்த ரோகிணி பொண்ணு அந்த டெக்கரேஷன் ஆர்டரே நம்மக்கிட்ட கொடுக்காமையே போயிடும். இப்போ அதுக்கிட்டே நம்ம கேட்க முடியாது. இவன் போலீஸ்க்கு போயிட்டா நம்ம தானே வண்டியை வாங்கி கொடுக்கணும், நமக்கு எந்த காரியமே ஆகலை, அப்போ நாம் எதுக்கு இவ்வளோ காசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி யோசிக்கிறாங்க. சிந்தாமணி யோசிக்கிறத பார்த்த முத்து வந்து, ஆஹா யாரோ சொல்லி தான் பண்ணிருக்கு இந்த பொம்பளை, அதுதான் யோசிக்குது போல இருக்கு அப்படின்னு முத்து வந்து யோசிக்கிறாரு. உடனே சிந்தாமணி பார்த்தீங்கன்னா, இங்கே பாரு தம்பி, நீ போலீஸ்க்கு போகிறேன்னா பயமுறுத்திட்டு இருக்காத, இவ்வளோதான் என்னால் கொடுக்க முடியும், இதுக்கப்புறம் என்னால் ஒரு பைசா கொடுக்க முடியாது அப்படின்னு சும்மா ஒரு அப்படியே வீராப்புக்கு பேசுகிறாங்க. ஆனால் முத்து வந்து, இங்கே பாருடா உங்கள் அக்கா கேட்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மெக்கானிக் ஆளுங்கிட்ட முத்து சொல்கிறாரு. இப்போ இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் உண்மையை சொல்லனா, இப்போ நீங்கள் உங்கள் அக்காவோட சேர்ந்து எல்லாருமே என் கூட போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் வரணும் அப்படின்ற மாதிரி திரும்ப முத்து சொல்கிறாரு. உடனே அதை கேட்டு பயந்துட்டு நம்ம சிந்தாமணி வந்து, இதுக்கப்புறம் நம்ம எதுக்கு பயந்துட்டு இருக்கணும், நமக்கு காரியமே ஆகாமல் நாம் எதுக்கு இவ்வளோ காசு கொடுக்கணும், ஏற்கனவே இவனுங்களுக்கு நம்ம 20,000 ரூபாய் கொடுத்துருக்கோமே, இப்போ தானே அந்த பொண்ணு 40,000 கொடுத்துருக்கு ரோகிணி பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு, இங்கே பாருப்பா நான் உண்மையை சொல்லிடுறேன், இதுக்கப்புறம்லாம் என்னை மிரட்டிட்டு இருக்க வேலையை வச்சுக்காத, நான் யாரை சொல்கிறேன்னா அவங்கள போலீஸ் ஸ்டேஷனில் வேணால் கம்ப்ளைண்ட் பண்ணு, என்னை விட்டுரு, எனக்கு ஒரு காரியமும் ஆகாமல் நான் உனக்கு சொல்லணுமா, நான் உனக்கு காசு கொடுக்கணுமா அப்படிங்கிற மாதிரி சிந்தாமணி கேட்குறாங்க. உடனே முத்து வந்து, யார் பண்ண சொல்லி பண்ணீங்க சொல்லுங்கள் அப்படின்னும் போது, பாருப்பா வேறு யாரும் இல்லை, உங்கள் வீட்டில் இருக்கால ரோஹிணி ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு தான் சொல்லுச்சு, இந்த மாதிரி அவங்க கடையை தூக்குங்க, அப்போ தான் மீனோட ஆட்டம் அடங்கும், அப்போ தான் மீனோட தொழிலை முடக்க முடியும்னு சொல்லிச்சு, அதனால தான் நான் பண்ணேன், என்னை பண்ண சொன்னாங்க, நான் பண்ணேன், நான் இந்த விஷயத்த பண்ணால் எனக்கு பெரிய டெக்கரேஷன் ஆர்டர் பிடிச்சி தரேன்னு அந்த பொண்ணு சொல்லிச்சுப்பா, அதுக்காக தான் இதை பண்ணேன், எனக்கு அந்த பெரிய டெக்கரேஷன் ஆர்டரும் வேணாம், இந்த தலைவலியும் எனக்கு வேணாம், மீனாலாம் ஒரு ஆள் இல்லைனா பயப்படுற ஆளே கிடையாது, புரியுதா, எனக்கு இந்த தொழிலில் நிறைய அனுபவம் இருக்குது, மீனா இப்போ வந்தவ தான், அதனால் அவளை ஒரு பெரிய ஆளாலாம் நான் நினைக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி நம்மளுடைய சிந்தாமணி எல்லாம் உண்மையை சொல்லிடுறாங்க. இதை கேட்டு முத்துக்கு செம்ம டென்ஷன் ஆகிடுது. இங்கே பாருங்கள், தேவையில்லாமல் வேறு யாரும் சொல்லாதீங்க, உண்மையை தான் சொல்கிறீங்களா, அந்த பார்லர் அம்மா தான் பண்ணுச்சா அப்படின்னு திரும்பவும் நம்ம முத்து கேட்குறாரு. உடனே நம்ம சிந்தாமணி என்ன சொல்கிறாங்கன்னா, வேணும்னா உன் சந்தேகத்தை நான் போக்குறேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி ஸ்பீக்கரில் போட்டுடுறாங்க. உடனே ரோகிணி வந்து, என்னாச்சு, அதான் காசு கொடுத்துட்டேனே, இப்போ எதுக்கு திருப்பி கால் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி ரோகிணி கேட்குறாங்க. உடனே சிந்தாமணி சொல்கிறாங்க, நீ சொல்லி நான் பண்ணேன்னு சொல்லி எனக்கு இதில் எந்த லாபமும் இல்லை, காசு தான் நஷ்டம், ஏற்கனவே எங்கள் ஆளுங்கக்கிட்ட இந்த வண்டியை தூக்குறதுக்கு நான் 20,000 ரூபாய் கொடுத்துருக்கேன், இப்போது நீ 40,000 ரூபாய் கொடுத்துருக்க, இந்த வேலையை பண்ண சொல்லிவிட்டு நான் படாத தலைவலியை பட்டுட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சிந்தாமணி சொல்கிறாங்க. உடனே நம்ம ரோகிணி சொல்கிறாங்க, நான் உங்களை கரெக்டாக தானே பண்ண சொன்னேன், என்னமோ நீங்கள் பெரிய தொழிலில் நல்ல அனுபவம் இருக்குதுன்னு சொல்கிறீங்க, ஆனால் இந்த மாதிரி லாஸ்ட்டில் மாட்டிக்கிட்டீங்க, இங்கே பாருங்கள் எல்லாத்தையுமே ஒரு சந்தேகம் வராமல் பண்ணுவீங்கன்னு தான் நான் உங்ககிட்ட சொன்னேன், அதனால தான் அந்த ஆர்டர் டெக்கரேஷனையும் உங்களுக்கு நான் வாங்கி கொடுத்துருக்கேன், இதுக்கப்புறம்லாம் என்னால் எதுவுமே பண்ண முடியாது, என்னால் காசும் கொடுக்க முடியாது, அவ்வளோதான், என்னை எதுவும் காசு கேட்காதீங்க, நான் வச்சிடுறேன், எனக்கு வேலை இருக்குது அப்படி சொல்லிட்டு ரோஹிணி ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே கேட்டுட்டு முத்து வந்து பார்க்குறாரு. உடனே சிந்தாமணி சொல்கிறாங்க, கேட்டியாப்பா, இது ரோஹிணி நம்பர் தானே, உங்கள் வீட்டில் இருக்க அந்த பொண்ணு நம்பர் தானே, ஆமாம் எனக்கு ரோஹிணி தான் எல்லா விஷயத்தையும் சொல்லிச்சு, அதனால தான் நான் பண்ணேன், இதுக்கப்புறமா என்கிட்ட வந்துட்டுருக்காத, நான் இந்த மாதிரி என் தொழிலில் போட்டி போகிறவங்கள எல்லா விஷயத்தையும் பண்ணுவேதான், ஆனால் இப்படிலாம் வண்டியை தூக்கி இந்த கடையை உடச்சி தூக்குற வேலையெல்லாம் நான் பண்ண மாட்டேன், எனக்குன்னு ஒரு தொழில் தர்மம் இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள் நான் பண்ணுறேன்னா வேறு யாராவது எனக்கு காசு கொடுத்து பண்ண சொல்லுவாங்க, அதுக்காக மட்டும் தான் நான் இந்த மாதிரிலாம் பண்ணிவிடுவேன், எனக்கும் பொண்டாட்டி மீனெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது, அவள் நேற்று பேஞ்சு முளைச்ச காலா மாதிரி தான், எனக்கு இந்த தொழிலில் நிறைய அனுபவம் இருக்குது, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. செம டென்ஷனாக நம்ம முத்து வந்து வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்துட்டு மீனான்னு சொல்லிட்டு மீனாவை கூப்பிடுறாரு. அப்புறம் மீனாவும் வந்துடுறாங்க. மீனா கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, மீனா உன் வண்டி எடுத்தவங்க யாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன், ஆனால் வண்டி தான் நமக்கு கிடைக்காது அப்படின்றாரு. உடனே மீனா வந்து, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, யாருங்க என் வண்டி எடுத்தது, ஏங்க என் வண்டி கிடைக்காது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இரு மீனா, எல்லாரும் முன்னாடியே சொன்னாதான் இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே அண்ணாமலையும், என்னாச்சு முத்து, என்ன கத்திக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு உடனே விஜயா வராங்க. என்னங்க என்னம்மா இவனுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிகிட்டே இருப்பானா? உடனே முத்து பார்த்தீங்கன்னா, பார்லரம்மா வெளியே வரியா கொஞ்சம்
அப்படின்னு சொல்லிட்டு டேய் மனோஜ் உன் பொண்டாட்டி வெளியே வர சொல்கிறேன் கதவை தட்டுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மனோஜும் ரோஹிணியும் கதவு திறந்துட்டு வெளியில் வராங்க. வந்த பிறகு நம்ம முத்து என்ன பண்ணுறாருன்னா அப்படியே கை வாங்கிட்டு ரோஹிணி கிட்ட போயிடுறாரு. உடனே மீனா வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிக்கிறாங்க. அண்ணாமலையும் முத்து என்ன ஆச்சு, அப்படி என்ன உனக்கு கோவம் அப்படின்ற மாதிரி அண்ணாமலை கேட்குறாரு. உடனே நம்மளுடைய முத்து வந்து சொல்கிறாரு, அப்பா இந்த பார்லர் அம்மா பண்ண வேலையை சொன்னனா நீங்களே அடிப்பீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. உடனே நம்மளுடைய மீனா வந்து நீங்கள் அப்படி என்ன பண்ணாங்க அவங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, மீனா உன் வண்டி காணும்ல அதுக்கு காரணம் பார்லர் அம்மா தான். உன் வண்டியை தூக்க சொன்னதே பார்லர் அம்மா தான். சிந்தாமணி கிட்ட சொல்லி உன் வண்டியும் அத்தை கடையும் தூக்க சொல்லியிருக்கு. அதனால தான் சிந்தாமணி பண்ணியிருக்கு. மீனாவை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு மீனாக்கு தொழிலில் போட்டியாக இருக்கிற சந்தேகம் வரக்கூடாதுன்னு சிந்தாமணி மேலே சொல்லி சிந்தாமணியை இந்த வேலையை பண்ண வச்சுருக்கு. எவ்வளோ கேடி வேலை பண்ணியிருக்கு பாருப்பா. இப்போ அந்த வண்டி கிடைக்கலப்பா, மெக்கானிக் ஷெட்டுக்கு போயிட்டேன். சிந்தாமணி சொன்னபடியே எந்த ஆளுங்க தூக்குனாங்கன்னு அந்த கடையை தேடி நான் போனேன். ஆனால் அந்த இடத்துல திருடின அப்போவே பீகாருக்கு அனுப்பிட்டோம். நாங்களும் நினச்சாலும் வண்டி கிடைக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனால் கண்டுபிடிச்ச ஆளை மட்டும் தான் நான் நல்லா கண்டுபிடிக்க முடியுது. சாரி மீனா, என்னால் வண்டியை திருப்பி கிடைக்க முடியல, ஆனால் நான் காசு வாங்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே நம்மளுடைய மனோஜ் வந்து ரோகிணி முத்து சொல்கிறதுலாம் உண்மையா? அப்போது நீ என்கிட்ட இன்னைக்கு காலையில் அவசரமாக ஒரு காசு வேணும்னு சொல்லிட்டு 40,000 வாங்கினியே எதுக்காக அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. மனோஜே கரெக்டாக பாயிண்ட் பிடிச்சடா. ஆமாம், சிந்தாமணி கிட்ட நான் 40,000 கேட்டிருந்தேன். சிந்தாமணி தான் உடனே பார்லர் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி அதனால தான் அந்த 40,000 வாங்கியிருக்கு. உடனே மீனா வந்து ரோகிணி உங்களுக்கு அப்படி என்ன என் மேலே வன்மோ? என் வண்டியை தூக்கி என் தொழிலை இந்த மாதிரி பண்ணணும்னு நினைக்கிறீங்க? சே, நீங்களாம் நம்ம ஒரே வீட்டில் இருக்குன்னு சொல்கிறதுக்கே எனக்கு அசிங்கமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம மீனா வந்து சொல்கிறாங்க. உடனே ஸ்ருதி வந்து ரோஹிணி கிட்ட போயிட்டு, ரோஹிணி என்ன நீங்கள் இவ்வளோ கேவலமாக நடந்திருக்கீங்க? எப்போ பார்த்தாலும் முத்துவை தான் வந்து ரவுடி தொழில் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு முத்து மேலே அவ்வளோ ப்ளேம் பண்ணுவீங்க. இன்னைக்கு நீங்கள் தான் இந்த மாதிரி கட்ட பஞ்சாயத்து ரவுடி வேலைலாம் நீங்கள் தான் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி அவங்கள சொல்கிறாங்க ஸ்ருதி. உடனே ரவியும், அண்ணி என்ன அண்ணி இது, இந்த மாதிரி மீனா அன்னிக்கிட்டேயே இப்படி பண்ணுவீங்கன்னு நினச்சி கூட பார்க்கவே இல்லை அப்படின்னு நம்மளுடைய ரவியும் சொல்கிறாரு. உடனே விஜயா வந்து, நீங்கள் பார்த்தீங்களா இந்த வீட்டில் பொய் சொல்கிறது நடிக்கிறது, வாயை திறந்தாலே பொய் அப்படின்னா இவன் மட்டும்தான் பண்ண முடியும். இவ சரியான பலே கேடிங்க, ஒரு குடும்பத்தையே ஏமாத்தல இவ பணக்காரின்னு சொல்லி. டேய் மனோஜ், இதுக்கப்புறமும் நீ இவளை கூட வச்சுக்கிட்டா நாளைக்கு உன்னையே ஆளை வச்சு கூட அடிச்சிருவா இவ. அந்த மாதிரி ஆள் இவ. இவளுக்கு தெரியாத திருட்டு ஆளுங்களே தெரியாது. அடிதடி பஞ்சாயத்து ரவுடிங்க எல்லாரையுமே இவளுக்கு பழக்கம்தான். பாத்தியா இன்னைக்கு இவ என்ன வேலை பண்ணியிருக்கா? அன்னைக்கு யோகா கிளாஸில் இருக்கும்போது இவ பார்வதி வீட்டுக்கு வந்துட்டு என்ன சொன்னான்னா, எனக்கு ஒரு பெரிய டெக்கரேஷன் ஆர்டர் கிடச்சிருக்கு, அதில் சிந்தாமணி கிட்ட சொல்ல போகிறேன், மீனா கிட்ட சொன்னால் உங்களுக்கு பிடிக்காதுல்ல ஆன்ட்டின்னு வந்து என்கிட்ட சொன்னா. நான் ஏதோ சரி நல்லது பண்ணுறாளே, மீனாக்கு சொன்னால் எனக்கு பிடிக்காதுன்ட்டு தானே இவ இதை பண்ணுறா அப்படின்னு நான் இவ்வளோ பெருமையாக நினச்சா, இன்னைக்கு இவ்வளோ பெரிய வேலை பண்ணியிருக்கா. இப்போ நான் எதுக்கு இவளை சொல்கிறேன்னா, என்கிட்ட மறைச்சிருக்கால அதுக்காக தான் நான் சொன்னேன். மற்றபடி எனக்கு ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. ஆமாம், இவ வண்டி பெரிய இந்த வண்டி, அவங்க அம்மா கடை பெரிய ஷோரூமு அப்படின்ற மாதிரி நம்ம நெக்கில் பேசுகிறாங்க நம்மளுடைய விஜயா. உடனே அண்ணாமலை வந்து, என்னம்மா ரோஹிணி என்ன இதெல்லாம், என்ன இந்த மாதிரிலாம் பண்ணி வச்சுருக்க நீனு? இந்த மாதிரி கூட இருக்கவங்க வண்டியே இப்படி தூக்க சொல்லியிருக்கியே, உன் மேலே நம்பிக்கை இருக்குமா? நாளைக்கு நீ ஏதாவது வாங்கிட்டு வந்து எங்களுக்கு கொடுத்தா கூட நாங்கள் எந்த நம்பிக்கையில் நீ வாங்கிட்டு வந்தது கூட நாங்கள் சாப்பிட்றது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, பா இதுக்கு ஒரு முடிவு கட்டாமல் நான் விடவே மாட்டேன். இப்போ மீனாவுக்கு புது வண்டி, அதே மாதிரி அந்த பூ வைக்கிற பாக்ஸோடு சேர்த்து எல்லாமே எங்களுக்கு புதுசாக வேணும்ப்பா, அவங்க மட்டும்தான் வாங்கி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி திட்டவட்டமாக சொல்லிடுறாரு நம்ம முத்து. உடனே அண்ணாமலையும், முத்து கேட்கறது சரிதான், அவங்க வண்டி காணாம போனது உன்னால தானம்மா, நீ தான் இப்போது மீனாவுக்கு புது வண்டி வாங்கி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கரெக்டாக அந்த டைமில் தான் இன்னொரு பூகமும் வருது. யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ருதியோட அம்மா வந்துட்டு, என்னம்மா ரோஹிணி என்கிட்ட காசு வாங்கி 2 லட்சம் வாங்கினேன், இன்னும் கூட கொடுக்கவே இல்லை அப்படின்ற உண்மையை உளறிடுறாங்க. இதை கேட்டு விஜயா செம டென்ஷன் ஆயிடுறாங்க. இதுக்கப்புறம் பெரிய பூகம்பம் வெடிக்க போகுது. அதை நம்ம வரக்கூடிய எபிசோடில் பார்க்கலாம்.